தேவன் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த தருணத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். Even now I would like to thank God for the opportunity that he has given me to share God's word with you. ஸோ தேவனுடைய வார்த்தையில் நான் தியானித்து நான் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். I would like to share with you the things that I meditated on and was blessed through. ஸோ தேவனுடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பாக ஒரு கேள்வியை நம்மை நோக்கி நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். Before we go into the word of God, I would like to ask you a question. ஸோ இன்றைக்கு சடனாக உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. Imagine you get a phone call suddenly. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு கால் வருது. You get a call from the office of the Prime Minister. இன்றைக்கி சண்டே ஈவினிங் பிரைம் மினிஸ்டர் உங்களோடு டீ குடிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. The call is about the Prime Minister wanting to have tea with you this evening. நீங்கள் நேர்மையாக இந்த கேள்விக்கு நாமே ஆன்சர் சொல்லிக்கிடணும். Let's answer this question honestly. நம்மளுடைய ரியாக்ஷன் இப்போ அந்த கால் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? How would our reaction be if we receive that call now? நான் என்னை யோசித்து பார்த்து நான் இப்படி தான் இருப்பேன். I think about myself and I believe I would be like this. லஞ்ச் முடிஞ்ச உடனே வீட்டுக்கு போவேன். Immediately after the lunch is over, I would go home. வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன். I'll go and clean my house properly. ரொம்ப காஸ்ட்லியான ஒரு டீ பிராண்டை வாங்குவேன். I would buy a costly tea brand. ஒரு புது டம்ளர் வாங்குவோம். I'll buy new glasses. ஸோ வீட்டை எந்த அளவு சுத்தமாக காட்ட முடியுமோ அந்த அளவு காட்டுவோம். I'll clean up the house as much as possible. ஸோ எந்த அளவு என்னை ஒரு நீட்டாக டீசெண்டாக காட்ட முடியுமோ அந்த அளவு நான் ப்ரிப்பேர் ஆகிடுவேன். I'll prepare myself and my house in the most appropriate way. அதுக்கு பிறகு அவர் வந்த உடனே அந்த ஒரு நம்மளுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓகே, பிரைம் மினிஸ்டரே என் கூட டீ குடிக்கிறார் அப்படின்னு ஒரு பெரிய ஹாப்பி இருக்கும். Then I'll be joyful and happy that the Prime Minister is going to meet with me. இப்படி தான் எனக்கு இருக்கும், அதுதான் உங்களுக்கும் இருக்கும் நம்புகிறேன். This is how I will be and I believe the same about you also. நேர்மையாக இந்த கேள்விக்கு இந்த பதில் இது உண்மை என்றால், if this answer is true and honest, யோசிச்சு பார்ப்போம் சகோதர சகோதரே, பிரைம் மினிஸ்டர் இல்லை இந்த பூமியில் உள்ள ஒரு பெரிய எந்த ஒரு மனிதனை காட்டிலும், let's just think about this brothers and sisters, more than the Prime Minister or any other human being that is most powerful in the whole earth, அண்ட சராசரங்களையும் உண்டாக்கி நம்மளை ரட்சித்த ஒரு அன்பு தேவன் உங்களோடு ஐக்கியப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். The Almighty God, the loving God, the ruler of the whole universe wants to fellowship with you. நம்ம ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? How would our response be? உண்மையாகவே தேவன் அப்படி விரும்புகிறாரா? என் கூட ஐக்கியப்படணும்னு விரும்புகிறாரா? Does the Lord really want to have fellowship with me? Really? நான் உங்களுக்கு பழைய ஏற்பாடிலிருந்து நியூ டெஸ்டமென்ட் முடிய உங்களுக்கு காரியங்களை காட்ட முடியும். பழைய ஏற்பாடிலிருந்து புதிய ஏற்பாடு முடிய அநேக காரியங்களை நான் காட்ட முடியும். I can show you so many things from the Old Testament through to the New Testament about this. ஸோ நான் ஒரு சில வசனங்களை மட்டும் காண்பித்து, பிதா, குமாரன், ஆவியானவர் எப்படியாய் என் கூட என்னோட ஃபெலோஷிப் பண்ணணும், என் கூட இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்கிற வசனங்களை காண்பிக்க விரும்புகிறேன். I would like to show you the verses from the scriptures that talk about how God the Father, the Son Jesus Christ and the Holy Spirit want to have fellowship with us. முதலாவதாக உபாகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். First of all, let's turn to Deuteronomy chapter 22 verse 8. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம். அது I'm sorry, Exodus chapter 25 verse 8. அந்த வசனத்தை பொறுமையாக வாசித்து பாருங்கள். அவர் சொல்கிறாரு, இந்த காரியங்கள்லாம் நீங்கள் பேக்ரவுண்டை யோசித்து பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த வசனம் என்ன சொல்ல வருதுன்னு புரியும். If you think about all these things, keep these things in the background, you will understand. அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. Exodus 25 verse 8. Let them construct a sanctuary for me that I may dwell among them. அதாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து வந்த அந்த மக்கள் மத்தியில் நான் போய் வாசம் பண்ணணும். The Lord wants to dwell among the people who came out from Egypt. ஸோ இதை நம்ம பிதாவாகிய தேவன் தான் உண்டாக்கின தான் மீட்டுக்கொண்ட தன்னுடைய ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பக்கூடிய விருப்பத்தை பார்க்கிறோம். We see the desire in the heart of God who created the people of Israel
to dwell among them. இப்போ குமாரனாகிய கிறிஸ்து யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். John chapter 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். John chapter 1 verse 14. அதில் இப்படியே வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். And the word became flesh and dwelt among us, and we saw his glory, glory as of the only begotten from the Father, full of grace and truth. அதாவது குமாரனாகிய தேவன் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தின்படி பார்க்கும்பொழுது அவருக்கு என்ன ஆசைனா எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணணும், நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். So here we see about God the Son, Jesus Christ. He has the desire to come and have fellowship with us. அடுத்தது யோவான் 14வது அதிகாரம் 17வது வசனத்தின் பிற்பகுதி. Then let's turn to John chapter 14, the second part of verse 17. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். But you know him because he abides with you and will be in you. உங்களுக்குள்ளே அவர் இருப்பதால், he will be in you. அதாவது இங்க ஆவியானவரை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு. Here the Lord Jesus talks about the Holy Spirit. ஸோ ஆவியானவர் இப்போ எனக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும் என்று விரும்பி இந்த பூமிக்கு வருகிறார். The Holy Spirit comes down to this earth to dwell inside of me. இப்போ இந்த 3 வசனங்களையும் யோசித்து பார்ப்போம். Let's think about all these 3 verses. பழைய ஏற்பாடுல பிதாவாகிய தேவனா இருக்கட்டும், அவர் ஆசைப்பட்டதெல்லாம் நான் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் வாசம் பண்ணணும். So in the Old Testament, God the Father, all that he wanted was to dwell among the people of Israel. இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களோடு அன்றைக்கு இருந்த அவருடைய ஃபாலோவர்ஸ் கூட வாசம் பண்ண வேண்டும் என்ற விருப்பத்தோடே அவங்க கூட இருந்தார். And Jesus Christ was full of the desire to be with and fellowship with his disciples. ஆவியானவர் எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணணும், அப்படியே வெளியே இருந்தாங்க, பக்கத்தில் இருந்தாங்க, இப்போ உள்ளேயே வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. So God was with them and then he was near them, and now the Holy Spirit wants to come in and dwell inside of me. அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறீங்களா? ஒரு நாள் தூரத்தில் இருந்தார், பரிசுத்த ஸ்தலத்தில் மட்டும் இருந்தார். Just imagine this. God was dwelling in the holy place. He was far away from the people. அப்படியே இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வந்து நம்ம பக்கத்தில் இருந்தார். And then he came a bit closer and he was with the disciples. ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரா? எனக்குள்ளே வந்துட்டாரு. Now he has come inside of me. எவ்வளோ அவருடைய தீவிரத்தை பாருங்க. என்னோடு இருக்கணும், எனக்குள்ள இருக்கணும் அப்படின்னு அவருடைய ஆசை. Just think about the fervency of his desire to be with us and even come and dwell inside of us. நம்ம நேர்மையாக சொல்ல முடியுமா? எப்படி ஒரு உலக பிரகாரமான ஒரு பாப்புலர் பர்சன் என் கூட இருக்கிறதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? Can we honestly answer this question? How do we react to the fact that an important person in the world wants to have fellowship with me? ஆனால் அதை விட அதிகமான வாஞ்சையும் விருப்பமும் இயேசு என்னோடு வாசம் பண்ண விரும்புகிறாரே, அதுக்கு என்னுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்? What is my response to the desire that Jesus wants to come and have fellowship with me? நம்ம நிதானித்து பார்ப்போம். உண்மையிலே நான் வந்து யோசிச்சு பார்க்குறேன், ஆண்டவரே இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கல நான் அந்த அளவு அதை வந்து ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கல, தேவன் என்னோடு வாசம் பண்ணுவதே. When I think about it, I realize and tell the Lord, Lord, I don't see you're wanting to come and fellowship with me as more important than any of all those things. ஸோ நம்ம வாஞ்சிப்போம், நம்மோடு வாசம் பண்ண விரும்பக்கூடிய அந்த தேவனை அவர் வந்து நம்ம மத்தியில் சந்தோஷமாய் வாசம் பண்ணும்படியாக நாம் கிரியை நடப்பிப்போம். Let us want the fellowship of God and allow him to come and joyfully fellowship with us. ஸோ இப்போ தேவன் என் கூட வாசம் பண்ண விரும்புகிறார் என்றால் அவர் விருப்பத்தை அவர் வந்து சந்தோஷமாக நம்ம கூட எல்லாரு கூடயுமே தேவன் இப்போ இருக்கிறார். The Lord is with every one of us. ஆனால் இப்போ நம்ம மத்தியில் அவர் சந்தோஷமாக இருக்கிறாரா? அடுத்த கேள்வி. The next question is he happy to be with us? உங்களுக்குள் இருக்கும் தேவன் சந்தோஷமாக இருக்கிறாரா? Is the God within you happy? உங்கள் குடும்பத்தில் வாசம் செய்யும் தேவன் சந்தோஷமாக இருக்கிறாரா? Is the God who lives in your family happy? நம்மளுடைய சபையில் நம்ம மத்தியில் வாசம் செய்யும் தேவன் சந்தோஷமாக இருக்கிறாரா? God who dwells in our midst and in our church happy? நான் ஒரு சம்பவத்தை எடுத்து காண்பித்து தேவன் நம்ம மத்தியில் சந்தோஷமாக இருக்கும்படியாக நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்த்தேன். I was thinking about what I should do or what we should do to make God happy in us. நம்ம யோவான் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். Let's turn to John chapter 12. வசனங்கள் 2-3 நான் வாசிக்கிறேன். Verses 2 and 3. அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசருவும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாய் இருந்தான்.
அப்பொழுது மரியாள் விலையேறப்பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. So they made him a supper there, and Martha was serving, but Lazarus was one of those reclining at the table with him. Mary then took a pound of very costly perfume of pure nard, and anointed the feet of Jesus, and wiped his feet with her hair. And the house was filled with the fragrance of the perfume. இப்போ நீங்கள் இதை கற்பனை பண்ணி பார்க்கணும். இயேசு வந்து இப்போ மார்த்தாள், மரியாள், லாசரு இருக்கிற ஒரு வீட்டில் போயிட்டு சாப்பிட்றாரு. Just imagine this circumstance. The Lord Jesus goes to have dinner with the house of Mary and Martha. இப்போ இயேசுடைய இருதயம் இப்போ மார்த்தாள், மரியாள், லாசரு கூட இருந்து சாப்பிடும் பொழுது எப்படி இருக்கும்? How would the heart of Jesus be when he had his dinner with Martha, Mary and Lazarus? எல்லாருக்குமே தெரியும். அவர் சந்தோஷமா இயேசு இருந்திருப்பாரா இல்ல துக்கமா அவங்க கூட சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாரா? Everyone will know the answer to the question. Will he be happy? Would he have been happy or sad? உண்மையாகவே இயேசு மிகவும் சந்தோஷத்தோடு அவங்களோடு போஜனம் பண்ணி கொண்டிருந்தார். Jesus was indeed happy and having dinner with them. இப்போ அந்த மூன்று நபர்களை குறித்து தான் நான் வந்து காண்பிக்க போகிறேன். அங்க இயேசு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இந்த மூன்று நபர்களுடைய கிரியைகள் காரணமாக இருந்தது. And I would like to show that the deeds of these three individuals made Jesus happy there. அதாவது எளிதாக இதை நான் ஞாபகம் வைத்துக் கொள்றதுக்கு ஒரு காரியத்தை படித்தேன். அது எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது. I read something that helped me remember these things and it was so profitable to me. 3W அதை ஞாபகம் வச்சுக்கணும். Let's think about 3 W's. மரியாள் அப்படின்னு சொன்னால் மரியாளை நம்ம எதற்கு ஈக்குவலாக பார்க்கலாம்? ஒர்ஷிப்பர், அதாவது தேவனை ஆராதிக்கக்கூடியவளாக நம்ம மரியாளை எடுத்துக்கொள்ளலாம். We can consider Mary as a worshipper. அவர் W, ஃபர்ஸ்ட் W. That's the first W. செகண்ட் W மார்த்தாள், அங்கே வேலை செய்யக்கூடிய தேவனுக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு நபர். The second person, Martha, was a worker who does work for God. மூன்றாவது லாசரு வந்து மூன்றாவது W, விட்னஸ், அதாவது தேவனுக்காக சாட்சியாய் இருக்கக்கூடிய ஒரு மனிதன். The third W represents Lazarus, who was a witness for God. அதாவது அவனை இயேசு உயிரோடு எழுந்ததால அவனை பார்க்கும்படியாகவே நிறைய பேர் வந்திருந்தாங்க அந்த வீட்டுக்கு. Because Jesus raised him up from the dead, many people had gathered there to see him. So இப்போ இந்த 3W நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்தால், if we have these 3 W's in our life, என் கூட வாசம் பண்ணும் இயேசு கிறிஸ்து, Jesus Christ who dwells within me, என்னுடைய குடும்பத்தில் வாசம் செய்யும் இயேசு கிறிஸ்து, Jesus Christ who dwells in my family, நம்முடைய சபையில் வாசம் செய்யும் இயேசு, Jesus Christ who dwells in our church, அவர் மெய்யாகவே சந்தோஷத்தோடு நம்மோடு போஜனம் பண்ண முடியும். he will be really happy to dine with us. அந்த மூன்று நம்ம வந்து ஆராதிப்பவர்களாக, let us be worshippers, அவருக்காக ஊழியம் செய்பவர்களாக, and workers who does the work of God, அவருக்காக சாட்சியாய் இருப்பவர்களாக, and witnesses for him. இந்த மூன்றுமே நம்ம லைஃப்ல இருந்துச்சுன்னா எனக்குள், நம் குடும்பத்தில், நம் சபையில் வாசம் பண்ணும் தேவன் மெய்யாகவே சந்தோஷமாக இருப்பார். If these 3 things are true in our life, God who dwells in us and God who dwells in our family and he who dwells in our church will be really happy. இப்போ முதலாவது ஃபர்ஸ்ட் W-வை நான் காண்பிக்க விரும்புகிறேன். I would like to show you the first W. மரியாள். Mary. மரியாளை குறித்து நம்ம நிறைய காரியங்கள் கேள்விப்பட்டிருப்போம். We've heard about Mary so much. அவளை எப்பொழுது பிக்சர் பண்ண பொழுதெல்லாம், அவளை எக்ஸ்பிளைன் பண்ணும் பொழுதெல்லாம் எப்படி சொல்லுவாங்கன்னா, அவள் இயேசுவை ஆராதிக்கிறவர்களாக அப்படியே நம்மளுக்கு காண்பிப்பார்கள். Whenever we think about her, we talk about her, we show her as someone who worships Jesus. ஸோ மரியாளை அந்த சம்பவத்தை அப்படியே இருதயத்தில் வைத்து நம்ம இன்னைக்கு தியானிக்க நான் விரும்புகிறேன். So let us keep Mary in our heart and meditate on this. ஸோ உண்மையான ஒரு ஆராதனை எப்படி இருக்கும்? How would a real worship be? ஸோ ஆராதனைக்கு அநேக விளக்கங்கள் இருந்தாலும் இந்த சம்பவத்தின் மூலமாக நான் ஒரு 3 காரியத்தை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். Even though there are many definitions for what worship is, I would like to show you 3 things with this in context. முதலாவதாக அந்த மரியாள் சம்பவத்திலிருந்து தான் நாம் இதை தியானிக்க போகிறோம். We are going to meditate on this from the incident of Mary. மரியாள் அவள் ஆராதிப்பவள், அவளுடைய முதல் முக்கியமான ஒரு குணாதிசயம். The first and the primary characteristic of Mary who worshiped Jesus. ஒரு ஆராதிக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய ஃபண்டமெண்டல், அதாவது அடித்தளமாக இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். The basic and fundamental characteristic of a person who worships is this. அன்பு. Love.
உண்மையான ஒரு அன்பு இல்லாமல் நாம் தேவனை ஆராதிக்கவே முடியாது. We cannot worship God without a true and genuine love. இப்போ மரியாளுடைய வாழ்க்கையில் உண்மையாகவே மரியாள் நேசித்தாளா? Did Mary really love Jesus? நான் இதை எப்படி நான் தியானித்து பார்த்தேன் என்றால், நம்ம எல்லாருக்கும் தெரியும், லூக்கா 7 ஒரு சம்பவம் நம்ம படிப்போம். This is how I meditated on her. We read of an incident in Luke chapter 7. லூக்கா 7 நடக்கக்கூடிய சம்பவமும் இந்த சம்பவம் ஒரே சம்பவம் கிடையாது. The incident mentioned in Luke chapter 7 and the one mentioned in John chapter 12 are not the same. அங்க இதே மாதிரி ஒரு பாவியாகிய ஸ்திரீ இயேசுவுக்கு பாதத்துல வந்து கண்ணீரினால் தன் தலைமையை வந்து துடைப்பாள். And we see there a woman, a sinful woman coming and shedding her tears on the feet of Jesus and wiping. இப்போ அந்த சம்பவத்தை அப்படியே நம்ம நினைச்சு பார்ப்போம். Let's just think about that incident. ஒரு ஆக்ட், அதாவது மரியாள் வந்து அதே மாதிரியே செய்றாங்க, தன்னுடைய தலைமயிரினால் இயேசுடைய பாதத்தை துடைத்து கொண்டிருக்கிறாள். Let's imagine she mimicked the same incident that happened in Luke 7. லூக்கா 7 அந்த பாவியாகிய ஸ்திரீ அந்த சம்பவத்தை செய்தால், In Luke 7 that sinful woman did that act. இங்க மரியாள் அதே காரியத்தை செய்கிறாள். Here we see this Mary doing the same thing. அங்க அந்த ஸ்திரீ செய்த காரியத்தை குறித்து இயேசு ஒரு பதிலை சொன்னார். And the Lord Jesus responded concerning what she did in Luke 7. உங்களால ஞாபகப்படுத்த முடியுதா என்ன சொன்னார்? I'd like you to remember what the Lord said அந்த about லூக்கா 7 அதிகாரத்தில் அந்த ஸ்திரீ செய்த ஒரு காரியத்தை பார்த்து இயேசு ஒரு ஆன்சர் சொன்னார். The Lord made a statement concerning what that Mary did in Luke 7. வேற எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு வேர்டை நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க இயேசு சொன்னதை. You would have never heard Jesus saying anywhere else. அந்த ஸ்திரீயை பார்த்து தான் ஆண்டவர் சொல்வாரு, இவள் என்னை மிகவும் அன்பு கூர்ந்தாளே. She said she loved me much. வேற எந்த இடத்துலயுமே அந்த மாதிரி ஆண்டவர் மிகவும் அன்பு கூர்ந்தாள் அப்படின்னு சொல்லவே மாட்டாரு. Never did Jesus say about anyone anywhere else that someone loved him so much. அப்பனா உண்மையாய் அன்பு கூறக்கூடிய ஒரு நபரால் தான் அதே மாதிரி இயேசுடைய பாதத்தில் தன்னை முற்றிலுமாக தாழ்த்தி அவர் பாதத்தை, அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எப்போ வரும்னா உண்மையான அன்பு இருக்கிற இடத்துல தான் வரும். A person shedding tears at the feet of Jesus, wiping that with the hair of her head. This will happen only when a person is filled with the love for Jesus. உண்மையாகவே நான் அப்படிதான் நான் மரியாளை பார்க்கிறேன். அந்த அன்பை அறிந்தவளாய் தான் அந்த காரியத்தை அவள் செய்கிறாள். This is how I see Mary, and she was filled with the love of Jesus and did that act. அது எப்படி வந்துச்சு அந்த அன்பு? How did that love come about in her life? அந்த லூக்கா 7 தான் அதுக்கு ஆன்சரும் இருக்கு. The answer for that is in Luke 7. ஆண்டவர் சொல்றாரு, இவள் அதிகமாய் மன்னிக்கப்பட்டால் அதனால தான் அவள் அதிகமாக அன்பு கூறுகிறாள். The Lord said she was forgiven much and so she loved much. இன்னைக்கு நம்மளை பார்த்து நான் ஒரு தேவனை ஆராதிக்கும் ஒரு மனிதன் என்றால், let us, brothers and sisters, let us think about ourselves. If you are persons who worship the Lord, ஒவ்வொரு நாளும் every day of our life, தேவனுக்கு முன்பாக நின்று standing before the Lord, ஆண்டவரே நான் அதிகமாய் மன்னிக்கப்பட்டவன் ஆண்டவரே, and we have to say, Lord, I am forgiven much. இதை உண்மையாய் உங்கள் இருதயத்திலிருந்து சொல்ல முடியுமா? Will you be able to say this genuinely from your heart? அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய நபராக இருந்தால் உண்மையாகவே நீங்கள் தேவனை அன்போடு ஆராதிக்கிற நபர். If you are really able to say that and you are a person who really worships the Lord, அந்த ஆராதனையில் ஆண்டவர் பிரியப்படுகிறார். The Lord is pleased with that worship. ஸோ நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும்னு விரும்புகிறோம்னா அந்த அடித்தளம் அந்த தேவன் மேல உள்ள அந்த அன்பு. Let us think about this. We want to worship the Lord and we see that the foundation for that is love. அந்த அன்பு எங்கிருந்து வரும்னா ஒரே ஒரு காரியம்தான், நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நான் எவ்வளவாய் மன்னிக்கப்பட்டவன் அந்த உணர்வு எப்பொழுதும் எனக்கு இருக்கும் பொழுது அவரை அன்பு கூறுவது எனக்கு எளிதாக இருக்கும். How will we have that love when we realize every day of our life and tell the Lord, Lord, I have been forgiven much, and even now if we think about how much we are forgiven, we will have love for him. ரெண்டாவது, ஒரு உண்மையான ஆராதனையில் ஒரு தியாகம் இருக்கும். Secondly, in true worship there is sacrifice. அது என்ன தியாகம்? இந்த சம்பவத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது மரியாள் அதில் அப்படிதான் போட விலையேறப்பட்ட ஒரு காரியத்தை இயேசுடைய பாதத்தில் ஊற்றுகிறாள். What is that sacrifice? We see that she poured out the costly perfume at the feet of Jesus. அவகிட்ட இருந்ததிலேயே அதிக விலையேறப்பட்ட ஒரு விஷயம், அதை வந்து இயேசு கிட்ட பாதத்தில் ஊத்துறது அவளுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு. The costliest thing that she ever had, it was so easy for her to pour it out at the feet of Jesus. இப்போ நம்மை பார்த்து நம்ம கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி இதுதான். This is the question that we should ask ourselves. தேவனை ஆராதிக்கணும்னு விரும்புகிறேன். I would like to worship the Lord. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் விலையேறப்பட்டதாய் இந்த பூமியில் இருக்கக்கூடிய காரியத்தை இயேசுடைய பாதத்தில் ஊற்றுவது எனக்கு எப்படி இருக்கு? How is it for me to pour out
or offer that which is very costly in my life at the feet of Jesus? நான் அதிகமாய் நேசிக்கக்கூடிய நபரை அந்த இயேசுடைய பாதத்தில் என்னால் ஊற்ற முடியுமா? Will I be able to offer the person whom I love so much at the feet of Jesus? இல்லை நான் அதிகமாய் நேசிக்கக்கூடிய என்னுடைய வேலை, இல்லை என்னுடைய பணம், ஏதோ ஒரு காரியம், தேவனை விட அதிகமாய் நேசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நான் இன்றைக்கு இயேசுடைய பாதத்தில் ஊற்றக்கூடிய ஒரு நபராக இருக்க முடியுமா? Can we be the kind of persons who offer the most precious things, maybe our job or maybe our wealth, at the feet of Jesus? அது நம்மளுக்கு தான் அந்த ஆன்சர் தெரியும். We know the answer for that. இன்னைக்கு இயேசு போய் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாருன்னா அந்த வெளியேறப்பட்ட காரியத்தை அவருடைய பாதத்தில் ஊற்றுவதற்கு நம்ம ரெடியாக இருக்கிறோமா? If Jesus were to come into our house, are we ready to offer that which is very costly in our life? ஆபிரகாமுக்கு அவனுக்கு வெளியேறப்பட்டதாக இருந்த அந்த ஈசாக்கை தேவனுடைய பலிபீடத்தில் வைப்பது அவ்வளவு எளிதாக இருந்தது. For Abraham, it was so easy for him to offer the most precious thing in his life at the altar of God. நம்ம கேட்டிருக்கோம், முதலாவதாக ஆராதனை என்ற விஷயம் அங்கே ஆபிரகாம் செய்த அந்த காரியத்தில் தான் ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிருக்கோம். We have heard this, that worship began in that place where Abraham offered his son. தான் வெளியேறப்பட்டதா நினைத்த தன்னுடைய ஈசாக்கை தேவனுக்காக பலிபீடத்தில் வைத்தான் பாத்தீங்களா, அங்க தான் ஆராதனையே ஆரம்பிக்குது. Abraham offered his most precious, the most loved son of his at the altar of God. That is where worship started. ஒரு அந்த நம்ம சொன்ன அந்த ஆராதனையின் அடித்தளமாகிய அந்த அன்பு இல்லை என்றால், if you don't have the love which is the foundation of worship, நீங்க என்னதான் தலையில புரண்டாலும் அந்த வெளியேறப்பட்டதை இயேசுடைய காலில் ஊத்துறது முடியவே முடியாது. You will not be able to pour out or offer the costly thing in your life at the feet of Jesus, however much you try. ஆனால் உண்மையாய் இயேசுவை நேசிக்கக்கூடிய நபராய் இருந்தால், but if you are a person who genuinely loves Jesus, அவருக்காக எல்லாவற்றையும் அவருடைய பாதத்தில் ஊற்றுவது ஏதோ ஒரு கடினமான காரியம் இல்ல, சந்தோஷமான ஒரு காரியமாக இருக்கும். Offering all that you have, all that you think is costly in your life, offering it to Jesus will not be a hard thing, but it will be very easy. உண்மையாகவே மரியாள் அதை செய்தாள். Mary did that. ஸோ இரண்டாவதாக ஒரு உண்மையான ஆராதனையில் அந்த தியாகம் இருக்கும். உண்மையான ஆராதனையில் தியாகம் இருக்கும். In the genuine worship there will be sacrifice. மூன்றாவதாக ஒரு உண்மையான ஆராதனையில் தாழ்மை இருக்கும். And the third thing, in genuine worship there will be humility. அதில் நீங்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா தலைமுடியை எடுத்து காலில் துடைக்கிற ஒரு சம்பவம் இது. Just imagine what she did. She was just taking her hair and wiped the feet of Jesus. So 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15வது வசனம். 1 Corinthians chapter 11 verse 11. 15வது வசனம். Verse 15. அதில் இப்படியாய் நாம் வாசிக்கிறோம், ஸ்திரீ தன் மயிரை நீளமாய் வளைக்கிறது அவளுக்கு மகிமையாய் இருக்கிறது என்றும் சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? Does not even nature itself teach that if a woman has long hair it is a glory to her? ஒரு ஸ்திரீக்கு எது glory, இது மகிமை அப்படினு கேட்டா அவங்களுடைய முடி. The glory of a woman is her hair. அந்த முடியை வைத்து அவ இயேசுவுடைய பாதத்தை கழுவுறது அளவு தன்னை தாழ்த்தட்டா. She humbled herself so as to use her hair to wipe the feet of Jesus. நான் இங்க மரியாளுடைய தாழ்மையை தான் பார்க்கிறேன். அவள் மகிமையாய் இருந்த ஒரு விஷயம் அவளுக்கு மகிமையே கிடையாது. ஏன்னா இயேசுவுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துவதற்கு அவ்வளவு ஈஸியா இருந்தா. I see the humility of Mary there, and it was so easy for her to use that which was so glorious to her to wipe the feet of Jesus with. சங்கீதம் 144, Psalm 144, வசனங்கள் 3-4 நம்ம வாசிக்கலாம். Let's read verses 3 and 4. சங்கீதம் 144 வசனங்கள் 3-4. Psalm 144 verses 3 and 4. கர்த்தாவே, மனுஷனை நீ கவனிக்கிறதற்கும் மனுபுத்திரனை நீ எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷன் மாயைக்கு ஒப்பாய் இருக்கிறான், அவன் நாட்கள் கடந்து போகிற நிழலுக்கு சமானம். O Lord, what is man that you take knowledge of him, or the son of man that you think of him? Man is like a mere breath, his days are like a passing shadow. இந்த வசனத்தை அப்படியே அந்த வார்த்தையின்படியே நம்ம பார்ப்போம் என்றால், if we take these verses literally, சிம்பிளா சொல்றாரு, மனுஷனை நினைக்கிறதுக்கு தேவனுக்கு அவசியமே கிடையாது. he says this plainly, there is no need for God to just think about man. ஏதோ மனுஷன் கட்டாயம் தேவனுக்கு தேவை அப்படின்னு ஒரு விஷயமே கிடையாது தேவனுக்கு. It is not that man is needed, absolutely needed for God. நம்ம இல்லனாலும் அவர் தேவன் தான். Even if you are not there,
God is God. அவர் சிருஷ்டித்த மற்ற எல்லா சிருஷ்டிகளும் அவரை தொழுது கொண்டுதான் இருக்கும். All the creations, the works of his hand are worshiping him. ஏதோ நம்ம இருக்கறதால தான் அவர் வந்து ஃபுல்ஃபில் ஆகுறாரு அப்படி நம்ம ஒரு நாள் நினைச்சுக்க வேண்டாம். Let us never think that God is complete only because we are there. இல்லவே இல்ல. Never. ஆனா யோசிச்சு பார்க்க வேண்டியது என்னன்னா, but this is what I thought. அவருக்கு தேவையே இல்ல, ஆனா எனக்காக நமக்காக இங்கே வந்தார். He does not need us, but he came down for you and me. என்ன நினைப்பதற்கு கூட அவருக்கு அவசியமே இல்ல. There is no need for him to just consider me. ஆனால் எனக்காக அவரை தன்னை தாழ்த்தி இந்த பூமிக்கு வந்தாரே. But he humbled himself for my sake. அப்பனா நான் தேவன் முன்பாக போகும் பொழுது எனக்கு அந்த ஆட்டிட்யூட் எப்பொழுதும் என் இதயத்தில் இருக்க நான் விரும்புகிறேன். So when I go before the Lord, I want to have that attitude in my heart. ஆண்டவரே, என்ன நீங்க நினைக்கிறதுக்கே நான் ஏமாத்திரம் ஆண்டவரே. Lord, who am I that you should consider me? ஆண்டவரே, எனக்காகவோ இவ்வளவு செஞ்சீங்க. Lord, did you do all this for my sake? அந்த மனத்தாழ்மையோடு நான் தேவனுடைய சமூகத்துக்கு போவேன் என்றால், if I go to the presence of the Lord with that attitude, அந்த ஆராதனை தேவனுக்கு பிரியமாக இருக்கும். that worship will be so much pleasing to the Lord. அன்பிலே நிறைந்து being filled with love, எல்லாவற்றையும் அவருக்காக தியாகமாய் கொடுக்கக்கூடிய ஆவியோடு, with a spirit of giving everything that we have. ஆண்டவரே, நான் எம்மாத்திரம் என்று நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் போகும் பொழுது, and when we go to his presence humbling ourselves asking, who am I, Lord, that you should consider me? அந்த ஆராதனை, அந்த மரியாள் செய்தது எப்படி இயேசுவுக்கு பிரியமாக இருந்ததோ, நம்மளுடைய வாழ்க்கையே, நம்மளுடைய ஆராதனை அவ்வளவு பிரியமாக இருக்கும். Just like how the worship of Mary was so precious to Jesus, our worship will also be so precious to him. அன்றைக்கு மரியாளோடு சேர்ந்து போஜனம் பண்ணுவது இயேசுக்கு அவ்வளவு பிரியமாக இருந்தது. On that day it was so pleasing to the Lord Jesus that he was able to sup with அவளுடைய ஆராதிக்கும் அந்த ஆவி இயேசுவை அவ்வளவாய் சந்தோஷப்படுத்தியது. The spirit of worship which was in Mary gladdened the heart of Jesus. இன்னைக்கு எனக்குள், நம் குடும்பத்தில், நம்மளுடைய சபையில் வாசம் செய்யும் தேவன், now the God who lives in me, in my family and in our church, இந்த ஆராதிக்கும் ஆவியை அங்கே காண்பார் என்றால், if the Lord, if he sees this same spirit of worship there, நம்ம மத்தியில் வாசம் பண்ணுவது அவருக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். how joyful will he be to dwell in our midst. நம்ம அதை வாஞ்சிப்போம் சகோதரர்களே. Let us desire that, brothers and sisters. நம்ம இரண்டாவது W தியானிப்போம். Let us meditate on the second W. அதாவது ஒர்க். மார்த்தாள் என்றாலே வேலை செய்றவங்க. So Martha, she represents work. லூக்கா 10ல வந்து மார்த்தாள் செய்ற ஒர்க்கை வந்து ஆண்டவர் அங்கீகரிக்கல. The Lord did not accept the work of Martha in Luke chapter 10. ஆனா யோவான் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் உண்மையாகவே அவர் செய்த காரியத்தில் பிரியப்படுகிறார். And in John chapter 12, the Lord indeed was pleased with what she did. ஒரு ஆராதிக்கும் ஒரு மனிதன் வாழ்க்கையிலிருந்து வரும் ஊழியம் அது தேவனை பிரியப்படுத்தும். The work or the ministry that comes out from a person who worships God will be pleasing to him. நம்ம ஆராதிக்கவர்களாக இல்லாமல் வெறும் ஊழியம் மட்டும் செய்யக்கூடிய நபராக இருந்தால் லூக்கா 10ல இருக்கிற மார்த்தாள் மாதிரி தான் ஆண்டவர் அதை அங்கீகரிக்கவே மாட்டார். If there is a ministry that comes out of a person who is not a worshipper, and it will not be accepted just like it was not accepted in Mark 10. So முதலாவது first W நம்ம வாழ்க்கையில இருக்கான்னு நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். So first of all we should ensure that we have the first W in our life. அந்த W ல இருந்து second W வரணும். From that W we should have the second W. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். Hebrews chapter 13 verse 14. எபிரேயர் 13:16. The book of Hebrews chapter 13 verse 14. அன்றியும் நன்மை செய்யவும் தானதர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். Hebrews 13 verse 16. And do not neglect doing good and sharing, for with such sacrifices God is pleased. ஸோ நன்மை செய்யணும், நம்ம அநேக நன்மைகளை செய்யணும், தான தர்மம் செய்யணும், அதெல்லாம் பார்க்கும்போது அப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறார் அப்படின்னு இங்கே போடப்பட்டிருக்கு. So we should do good work, we should do good and we should share, and this verse says that with such sacrifices God is pleased. ஆனால் உண்மையாகவே ஆண்டவர் அவருக்காக ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறார். God really wants you to do something for him. ஸோ மார்த்தாளை போல செய்யக்கூடிய காரியம் நம்மளுடைய வாழ்க்கை, மார்த்தாளை போல நம்ம இருப்போம் என்றால் நம்மோடு வாசம் பண்ணுவது இயேசுவுக்கு உண்மையாகவே சந்தோஷமான ஒரு விஷயம். If we have some works like Martha had, the Lord will be pleased to dwell in us.
ஓகே இப்போது உடனே எல்லாரும் பேக்கை தூக்கிட்டு ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு மினிஸ்ட்ரி போங்க அப்படின்னு சொல்லலை. So it doesn't mean that you should immediately go pack up your bags with tracts and go give out tracts to people. No. நம்மளுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும், நம்ம எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமான சபையில் அவயங்களாக இருக்கிறோம். We all know that we are all part of the body of Christ, the church. ஸோ அவயம் அப்படின்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தமிழ் வேர்ட் மாதிரி இருக்குது. அதுனா நம்ம உறுப்பு, நம்ம ஒரு சரீரத்தில் ஒரு பாடியில் நம்ம வந்து ஒரு பார்ட்டாக இருக்கிறோம். Each of us is a member, the part of our body. ஸோ எல்லாருக்கும் அந்த நீங்கள் அதை விசுவாசிப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். I believe that you really believe this. ஸோ ஒவ்வொரு உங்கள் பாடியில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டுக்கும் ஒரு வேலை இருக்குது. There is a function for each part of your body. ஸோ அந்த உண்மையாகவே அந்த வெளிப்பாடு நம்மளுக்கு இருக்கும் என்றால், if you really have that revelation about the church, நம்ம என்ன செய்வோம்னா, ஆண்டவரே உம்முடைய சரீரமான சபையில் நான் என்ன பார்ட்டாக இருக்கிறேன் ஆண்டவரே, and we will ask the Lord, Lord, what part am I in your body, the church? ஆண்டவரே நீர் தலையாகியே இருக்கிறீங்க, நாங்கள் சரீரத்தில் ஒரு அவயமாக இருக்கிறோம். Lord, you are the head of the church, head of the body, and we are the members of the body. ஆண்டவரே நான் இந்த சரீரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும்? Lord, what should I do in this body of yours? என்னை காட்டும் அப்படி நம்ம யோசிச்சிருக்கோமா? Have you ever thought about this? உண்மையாகவே வொர்ஷிப்பர்ஸ் வந்து நெக்ஸ்ட் மார்த்தாளை போல அந்த அவயம் செய்யக்கூடிய கிரியையை செய்ய வேண்டும். Indeed, the worshippers will definitely do the work that Martha did as the next step. ஆண்டவர் எங்கெல்லாம் வொர்ஷிப் இருக்கோ அங்க இருந்து புறப்படக்கூடிய ஊழியத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறார். Wherever there is worship, the Lord sees work coming out of that worship and he is pleased with it. அதை நீங்க செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். And he wants you to do that. அப்படிப்பட்ட இடத்தில் தான் அவர் சந்தோஷமா இருக்க முடியும். That is the place where he could be joyful. இந்த 2 W என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்னா, எனக்குள் நம் குடும்பத்தில் நம் சபையில் வாசம் செய்யும் தேவன் சந்தோஷமாக இருப்பார். If we have these 2 W's in our life, the God who lives in my life and in my family and in our church, he'll be happy. மூன்றாவது நம்ம W யோசிப்போம். Let's meditate on the third W. Witness. Witness. அதாவது சாட்சி அப்படினு சொல்றோம். Being a witness for God. இயேசு லாசருவை உயிரோடு எழுப்பினாரு. அந்த உயிர்த்தெழுந்த லாசருவை பார்க்கும்படியாக अनेक பேர் வந்தாங்க. The Lord Jesus raised up Lazarus from the dead and many had gathered there to see him. அப்போஸ்தலர் 1:8 நம்ம இப்படியே வாசிக்கிறோம். We read in Acts chapter 1 verse 8. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படினு சொல்றாரு இங்க. And he says there, you will be my witnesses. நம்ம அந்த வசனத்தை வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். அதோட பிற்பகுதியை மட்டும் நான் வாசிக்கிறேன். பூமியின் கடைசி பரிந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். And in verse 8, you shall be my witnesses even to the remotest part of the earth. ஸோ இங்கே சாட்சிகளாக இருப்பீங்கன்னா மைக்கை பிடிச்சிட்டு எனக்கு ஆண்டவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார் அப்படின்னு நம்ம சாட்சி சொல்கிற விஷயத்த சொல்லலை. Being a witness does not mean that we go to the mic and say the Lord did this for me and the Lord did the other thing for me. No. நமக்கு கேட்டிருக்கோம், சபையில் அடிக்கடி கேட்டிருக்கோம், சாட்சிகளாக இருப்பீர்கள், அதாவது உங்கள் வாழ்க்கை இயேசுவை காண்பிக்கும். We have heard about this often in the church that we should be witnesses for him and our life will manifest his work in our life. நாற்றம் எடுத்த லாசரு இப்போ எப்படி இருக்காருன்னா உயிரோட இருக்கிறாரு. அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் இயேசு எவ்வளவு பெரியவர் அப்படின்னு சொல்றாங்க. The dead Lazarus whose body was stinking once is now alive and many people came and saw how he is now. பாவ வாழ்க்கையினால் நாற்றமிட்டு கொண்ட நம்முடைய வாழ்க்கை இப்போ உயிர்த்தெழுந்த வல்லமையினால் இயேசுவுக்கு மகிமையாய் வாழ்வதை மற்றவர்கள் பார்க்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துவார்கள். When other people see our life which was once filled with sin and giving out stench now is filled with the power of the resurrected Christ, then they will glorify the Lord. இப்படிப்பட்ட சாட்சி உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? Is there such a testimony in your life and my life? கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள் உங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட சாட்சியை ஒருவருக்கொருவர் சொல்ல முடியுமா? Will each one of us be able to witness between husband and wife and between children and parents this kind of testimony? நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள் இருப்பதை பார்க்க முடியுமா? Will the people around you at your places of work be able to see the resurrected power in your life? அப்படி இருந்துச்சுன்னா அந்த டபிள்யூவை பார்த்து இயேசு உண்மையாகவே சந்தோஷப்படுவார். If it is there, then the Lord Jesus will be really pleased with that W. அப்படிப்பட்ட சாட்சியை உடையவர்களுடைய வாழ்க்கை தேவனை அவ்வளவாய் சந்தோஷப்படுத்தும். The life full of such testimonies will really please Jesus. தேவனை ஆராதிக்க கூடிய ஒரு நபராக நாம் இருப்போம் என்றால்,
if you are worshippers of Jesus, of அந்த God, ஆராதனையிலிருந்து வெளிவரக்கூடிய ஊழியத்தை செய்யக்கூடிய ஒரு நபராக நாம் இருப்போம் என்றால், and if you are people who do work for God from a heart of worship, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையினால் அவருடைய சாயலை காண்பிக்கக்கூடிய சாட்சியாய் நாம் இருப்போம் என்றால், and if you are the testimony or the witness of Jesus because of the power of his resurrection, எனக்குள் நம் குடும்பத்தில் நம் சபையில் வாசம் பண்ணும் தேவன் உண்மையாகவே சந்தோஷமாக இருப்பார். God who dwells in me, in my family and in our church will be really pleased with us. கடைசியாக அவருடைய வேதத்தின் கடைசி புத்தகத்தில் கூட தேவனுடைய அங்கலாய்ப்பை நான் காண்பிக்க விரும்புகிறேன். Finally, even in the last book of the Bible, we see the longing of God. ஏதோ நம்ம பார்த்தோம், யாத்ராகமம் யோவான்லலாம் பார்த்தோம். We saw in Exodus and in John. இப்போ வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். Now we see in Revelation chapter 3 verse 20. இங்க பாருங்க, எவ்வளவு இந்த வார்த்தையை படிக்கும் பொழுது அவருடைய இருதயம் எவ்வளவாய் வாஞ்சிக்குது நம்ம கூட இருக்கிறது அப்படி நம்ம பார்க்க முடியும். இங்க when we read this, we could see how his heart is longing to be with us. சொல்றார், ஆண்டவர் சொல்றார், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடே போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடே போஜனம் பண்ணுவான். Behold, I stand at the door and knock. If anyone hears my voice and opens the door, I will come into him and will dine with him and he with me. பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட போஜனம் பண்ணணும்னு சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எப்படிலாம் ப்ரிப்பேர் ஆகுறோம். How happy you will be when you hear that the Prime Minister of India wants to meet with you, and how happy you will be about that. ஆனா அதே சந்தோஷம், அதே பிரதியுத்திரம் இயேசு இன்றைக்கு சொல்றாரு, நான் உனக்குள் வந்து உன்னோடு போஜனம் பண்ண விரும்புகிறேன். அந்த ரெஸ்பான்ஸ் நம்மளால பண்ண முடியுமா? But Jesus now says, I want to come to you, I want to come and dine with you. Are we able to say, respond to him joyfully to that question? டீனேஜ் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. Teenage boys and girls, just think about this 1 minute. உங்க ஸ்கூல், உங்க காலேஜ் ஹெட் மாஸ்டர் இல்ல உங்களுக்கு உங்க மத்தியில பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு நபர் உங்க கூட வந்து உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கணும்னா எவ்வளவு சந்தோஷமா அந்த காரியத்தை நீங்க நடப்பிக்கிறீங்க. How happy you will be when the school headmaster or someone you consider, someone you respect or you value most wants to have fellowship with you, wants to befriend you. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து, நீ கதவு திறப்பியா, நான் உனக்குள்ளே வரணும், உன்னோடு போஜனம் பண்ணணும்னு சொல்கிறாரு. உங்களால் அதே ரெஸ்பான்ஸ் பண்ண முடியுமா? But now the Lord says, I want to come into you, I want to have fellowship with you. Will you be able to give the same kind of response to Jesus as well? வாலிப பிள்ளைகள், ரட்சிக்கப்படாதவர்கள், நீங்கள் உண்மையாகவே இன்றைக்கு அவ்வளோ பெரிய தேவன் உங்கள் இருதயத்தின் வாசலில் நின்று தட்டிக்கிட்டு இருக்கிறாரு. Young people, the Lord's Almighty God wants to come into you, knocking at the door of your heart today. அவர் பிரைம் மினிஸ்டர் இல்லை இந்த உலகத்தில் உள்ள எவ்வளோ பெரிய மனிதனாக இருக்கட்டும், அவரை விட பல மடங்கு பெரிய தேவன். He is greater, manifold greater than the greatest that you can think of in this world. அவர் உங்களுக்குள் வர விரும்புவதே எவ்வளோ பெரிய காரியம். What a great thing it is for him to want to come to you. ஸோ இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை அவரை இவ்வளவு நாள் உங்கள் இருதயத்தை திறந்து அவரை அனுமதிக்கவில்லை என்றால், இன்றைக்கு இருதயத்தை திறந்து, ஆண்டவரே எனக்குள் நீங்கள் வாங்க, ஆண்டவரே நான் உங்களோடு போஜனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுவோம். If you have not allowed God to come into your heart so far, even now you tell the Lord, Lord, I want you to come and dwell with me, Lord. ஒருவேளை ஏற்கனவே இருதயத்து கதவை திறந்து இயேசுவை அனுமதித்த வாலிபர்கள், சகோதர சகோதரிகளுக்காக நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். I'd like to tell the young brothers and sisters who have already opened your heart and received Jesus Christ into your heart. உங்களுக்குள் வாசம் செய்யும் அந்த அன்பு தெய்வம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை பார்த்து சந்தோஷமா இருக்கிறாரா? The loving God who is dwelling inside of you, happy with you today? அப்படி இல்லை என்றால், ஆண்டவரே நம்ம அந்த மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து இயேசுவை எதெல்லாம் சந்தோஷப்படுத்தும்னு பார்த்து அந்த காரியத்தை செய்ய பிரயாசப்படுவோம். Let us do what Mary did. She was a worshipper and which pleased the Lord Jesus. உங்கள் இருதயத்தில் இயேசு இருப்பது உண்மை. It is true that the Lord Jesus is in your heart சந்தோஷமா இருக்கிறாரா என்பதுதான் கேள்வி. But the question is he really happy to be with you? உண்மையான ஆராதிப்பவர்களாக நாம் இருப்போம். Let us be true worshippers. உண்மையாகவே இயேசுவுக்காக எல்லாவற்றையும், விலையேறப்பட்ட எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் ஊற்றிவிட தயாராக இருப்போம். Let us be ready to pour out all that is precious to us at the feet of Jesus. உண்மையாகவே அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை கொண்டு அவருடைய சாயலை பிரதிபலித்து அவரை சந்தோஷப்படுத்துவோம். Let us really bring gladness to the heart of Jesus
by manifesting the life of the resurrected power in our life தேவன் and glorify Him. தேவன் எனக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் உதவி செய்வார். May God help me and every family in our church. ஆமென். Amen.